இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வேதாகம புஸ்தகங்களின் முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தானியேல் புஸ்தகம் பாகம் 2. தானியேல் புஸ்தகமானது பாகம் 1 என்கின்ற காணொளியை நான் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அதிலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6 அதிகாரங்களுக்கு உண்டான நிகழ்வுகளின் அமைந்திருந்தது. இப்பொழுது இந்த பாகம் 2 என்கின்ற இந்த ஒரு காணொளியிலே அதிகாரங்கள் 7 12 அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களின் தீர்க்க தரிசனங்களை நாம் ஒரு முன்னுரையாக நாம் பார்க்கலாம். அதாவது 1-6 அதிகாரங்களிலே நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், அதாவது அதிகாரம் 1 தானியேலுடைய வாழ்க்கையினுடைய இது முன்னுரையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் கண்ட 4 உலோகங்களை கொண்ட ஒரு சிலை, ஒரு முக்கியமான ஒரு சொப்பனத்தினுடைய தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சிலையானது 4 உலோகங்கள், 4 அதாவது உலக ராஜ்யங்களை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அந்த 4வது உலக ராஜ்யத்தினுடைய காலகட்டங்களிலே தேவன் தம்முடைய ராஜ்யமான ஆவிக்குரிய ராஜ்யமான சபையை அவர் ஸ்தாபிப்பார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அதிகாரம் 2 நாம் பார்த்தோம். அதே போன்று அதிகாரம் 3 நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சிலையை வணங்கும்படியாக பொன் சிலையை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அந்த சமயத்திலே அப்போது இருந்த தானியேலுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், அபினாகோ நேபுகாத்நேச்சருடைய சிலையை வணங்காமல் 3 பேரும் அது வைராக்கியமாக இருந்தார்கள். அப்பொழுது அவன் அதற்கு தண்டனையாக நேபுகாத்நேச்சார் சாத்ராக், மேஷாக், அபினாகோ இந்த 3 நபர்களையும் அவர் ஒரு எரிகின்ற ஒரு அக்கினி சூளையிலே அவர் போடுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல தேவன் அவர்களை காப்பாற்றி அவர்களை உயிரோடு விடுகிறார். அதே போன்று இந்த அதிகாரம் 4 நேபுகாத்நேச்சார் கண்ட 2வது தரிசனம். அந்த தரிசனத்திலே சொப்பனத்திலே பாபிலோன் ராஜ்யத்தினுடைய செழுமையான காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது அதை கண்டு அவர் பாபிலோன் ராஜா மிகவும் தன் பெருமை கொண்டு இந்த ராஜ்யம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நான் தான் என்கின்ற ஒரு பெருமையான ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. அப்பொழுது தேவன் அந்த பெருமையான எண்ணத்தை குறைக்கும்படியாக அவரை 7 ஆண்டுகள் அவரை தாழ்த்தி, நேபுகாத்நேச்சரை தாழ்த்தி அவர் மிருகங்களாக சென்று புல்லை அவர் தின்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அதிகாரம் 5 பாபிலோன் ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அதிகாரம் 6 தானியேல் அவர் தேவனை நோக்கி அவர் 3 முறை ஜெபம் செய்யக்கூடிய நபராக இருந்தார். அந்நிய தெய்வங்களுக்கு அவர் வணங்காத நபராக இருந்தார். அதை எப்படியாவது அவரை ராஜாவினிடத்தில் மாட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சில நபர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். மீதோ பாரசீக ராஜா தானியேலை அந்த சிங்கத்தின் கெபியிலே போடுகிறார். அந்த இடத்துல தேவன் சிங்கத்தினுடைய வாய்களை தேவதூர்கள் மூலமாக சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி வைக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் முழுவதும் அவர் சிங்கத்தின் கெபியில் இருக்கிறார், உயிருடன் திரும்பி வருகிறார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். இவ்வாறு இந்த 6 அதிகாரங்கள் அமைகின்றன. இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன என்று நாம் பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் இது முதல் வசனம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாஸ்ராவின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை அவன் விவரித்தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இந்த ஒரு 7ஆம் அதிகாரமானது குறிப்பிடுகிறது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் கண்ட தரிசனம் என்ன என்று பார்க்கும் பொழுது, 4 காற்றுகள் மகா சமுத்திரத்தில் அடித்தது. அதேபோல் வெவ்வேறு ரூபமுள்ள 4 மிருகங்கள் மகா சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. இந்த இடத்துல மகா சமுத்திரம் எதை குறிக்கிறது என்றால், இந்த மத்திய தரைக்கடல் பகுதியை அது குறிக்கிறது. 4 காற்று 4 திசைகளிலிருந்து அடிக்கின்றன, அந்த மகா சமுத்திரத்தில் அடிக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு 4 காற்றுகள் அடிக்கும் பொழுது அந்த இடத்துல 4 மிருகங்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொன்றாக 4 மிருகங்கள் அந்த மகா சமுத்திரத்தில் தோன்றுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 4 காற்று 4 திசைகள் என்கின்ற இந்த ஒரு சொற்றொடரானது ஏசாயா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், அது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் இதே போன்ற காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 4 மிருகங்கள் எதை குறிக்கின்றது என்றால், நாம் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல் 4 ராஜ்யங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அந்த 4 ராஜ்யங்களுடைய 4வது ராஜ்யத்தினுடைய காலகட்டத்தில் தேவன் தன்னுடைய குமாரனை வைத்து ஆவிக்குரிய ராஜ்யமான சபையை 4வது ராஜ்யமான ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலகட்டங்களில் ஸ்தாபிப்பார் என்கின்ற மிகவும் தெளிவான, மிகவும்
துல்லியமான தீர்க்க தரிசனத்தை அவர் 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அது கால அளவை அது குறிப்பிடக்கூடிய ஒரு தரிசனம். அதே போன்று 7ஆம் அதிகாரத்தில் சென்று பார்க்கும் பொழுது அதே 4 ராஜ்யங்கள், அந்த 4 மிருகங்கள் 4 ராஜ்யங்களை அது குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால், 4 ராஜ்யங்களை ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு ராஜாக்களினுடைய தன்மை என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன, அவர்கள் அந்த ராஜ்யத்தை எவ்வாறு வழிநடத்தி சென்றார்கள், இது போன்ற அந்த ராஜ்யத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறிக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் தோன்றின இது மிருகம் என்னவென்றால் சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் சிறகு கொடுக்கப்பட்டு இது பிடுங்கப்பட்டது. அது மனிதனைப் போல நிமிர்ந்து நின்றது. அது மனுஷனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது என்று 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல சிங்கம் என்கின்ற ஒரு மிருகமானது பாபிலோனிய ராஜ்யத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு மிருகம். எனவே தான் இது பாபிலோன் ராஜ்யத்தை இது குறிப்பிடுகிறது. அது எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18 வசனங்கள், எரேமியா 49, 19, 22 இது போன்ற இந்த வசனங்களை சென்று பார்க்கும்பொழுது அது பாபிலோன் ராஜ்யமானது சிங்கத்தை குறிப்பிடக்கூடியதாக அமைகிறது. கழுகினுடைய சிறகு என்பது இது மிருகங்களிலே மிக சிறந்தது சிங்கம், அது பறவைகளிலே மிக சிறந்தது, மிக மேன்மையானது ஒரு கழுகு. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த மேன்மையான ராஜ கம்பீரமான ஒரு ஆட்சி செய்த ராஜா தான் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் வரக்கூடிய ராஜாக்கள். அதன் இறகுகள் பிடுங்கப்படுதல். எந்த அளவுக்கு பாபிலோன் ராஜ்யம் மிக மேன்மையாக இருந்ததோ அதே அளவுக்கு அதனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமை மிக விரைவிலே பிடுங்கப்பட்டு விட்டது. அதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது என்பது அது அந்த ராஜ்யத்தினுடைய தாழ்ச்சியை, அது தாழ்த்தப்பட்டதை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த மிருகத்திற்கு பின்பாக 2வது மிருகம் ஒன்று தோன்றியது. அது எப்படி இருந்தது என்றால், அது கரடியைப் போல இருந்தது. தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த ஒரு கரடி என்கின்ற ஒரு மிருகமானது மீதோ பாரசீக ராஜ்யத்தை குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று கரடி என்பது சிங்கம் போல கரடி கம்பீரமாக இருக்காது. ஆனால் அது சிங்கத்தை விட அதிக பலத்துடன் கடித்து இரையை பொடியாக்கும். அது அதிக மாமிசம் சாப்பிடும் என்கின்ற ஒரு பண்பை இந்த ராஜ்யத்தில் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு கரடியானது இது மிக அதிக அளவில் மாமிசம் சாப்பிடும் என்றால், அது மிக அதிக அளவில் அண்டை ராஜ்யங்களை அது பட்சித்து அது மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படும் என்பது தான் அதனுடைய பொருள். அதாவது பாரசீக ராஜ்யம் எந்த அளவுக்கு மிக பெரியதாக இருந்தது என்பதை நாம் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சென்று படிக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட 128 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு ராஜ்யமாக மீதோ பாரசீக ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்திலே தான் எஸ்தர் என்கின்ற நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ராஜ்யம் தான் பாரசீக ராஜ்யம். அந்த மீதோ பாரசீக ராஜ்யம் 3 விலா எலும்புகள் என்பது மீதோ பெர்சியன் ராஜ்யத்தில் வரக்கூடிய 3 ராஜ்யங்களோட வெற்றியை குறிப்பிடுகிறது. பாபிலோன் ராஜ்யம், அதாவது எகிப்திய ராஜ்யம், லீதியா ராஜ்யம், இந்த 3 ராஜ்யங்களை அது 3 மிகப்பெரிய ராஜ்யங்களை அது வென்று மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக அது உருவெடுக்கிறது. அடுத்தபடியாக 3வதாக ஒரு மிருகம் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் எழும்பியது, சமுத்திரத்தில் எழும்பியது. அதில் 3வது மிருகம் என்னவென்றால் அந்த சிவிங்கி என்கின்ற மிருகம். இங்கே சிவிங்கி என்பது சிறுத்தையை அது குறிப்பிடுகிறது. இதுக்கு 4 தலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இறக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு மிருகம் எதை குறிக்கிறது என்றால், இது ஒரு வேகத்தை குறிக்கிறது. எப்பொழுதுமே சிறுத்தை என்பது மிக வேகமாக அது சென்று அது இரையை தாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பண்பு குணம் படைத்தது தான் அது சிறுத்தை. அந்த சிறுத்தைக்கு 4 தலைகளும் கொடுக்கப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. அப்பொழுது இந்த சிறுத்தை எதை குறிக்கிறது என்றால், அந்த கிரேக்க ராஜ்யத்தை அது குறிக்கிறது. ஏன் சிறுத்தை என்றால், சிறுத்தை எந்த அளவுக்கு வேகமாக சென்று தன் இரையை தாக்குமோ அந்த அளவுக்கு வேகமாக கிரேக்க ராஜ்யமானது மிக விரைவிலே உலகம் முழுவதும் பரவியது. அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்றால் அலெக்சாண்டர். தன்னுடைய 32வது வயதிலே, மிக குறுகிய ஒரு வயதிலே, வாழ்நாளிலே இந்த உலகத்தையே அவர் ஆண்டார். உலகத்தையே கைப்பற்றினார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட மிக மிக குறுகிய காலகட்டங்களிலே மிக வேகமாக சென்று அவர் இந்த ராஜ்யத்தை கைப்பற்றினார் என்பதை, கைப்பற்றுவார் என்பதை குறிக்கும் வண்ணமாக சிறுத்தையானது இந்த இடத்துல தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4 தலைகள் என்பது எதை குறிக்கிறது என்றால், அந்த அலெக்சாண்டர்
மிக குறுகிய வயதில் அவர் இறக்கிறார். அவர் இது மரணித்தவுடன் அந்த ராஜ்யத்தை, மிகப்பெரிய அந்த கிரேக்க ராஜ்யத்தை, அலெக்சாண்டரோடு இருந்த நான்கு தளபதிகள் அந்த ராஜ்யத்தை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபர் டொலோமி என்கின்ற ஒரு நபர் எகிப்து பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார். அதற்கடுத்த கசேந்தர், மெசாசஸ், செலுக்கா, இந்த 4 நபர்களும் சேர்ந்து தான் இந்த கிரேக்க ராஜ்யத்தை 4ஆக பங்கு போட்டு கொண்டார்கள். அதை குறிக்கும் விதமாகத்தான் அந்த சிறுத்தை 4 தலைகள் கொடுக்கப்பட்டது. கடைசியாக 4வது ஒரு ராஜ்யம் தோன்றியது. அந்த ராஜ்யம்தான் ரோம பேரரசு. அந்த ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிருகமானது 4வது மிருகம். அந்த மிருகத்தை பற்றி என்ன குறிப்பிடுகிறது என்றால், 10 கொம்புகளை கொண்ட பயங்கரமான மிருகம் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் போட்டு மிதித்து போட்டது. அந்த கொம்புகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எலும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே அது மனுஷ கண்கள் ஒப்பான கண்களும் அது பெருமையான வாய் பேசும் வாயும் அந்த ஒரு சிறிய கொம்புக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் காண்கிறார். இந்த இடத்துல பார்க்கின்ற மிருகமானது மிக பயங்கரமான மிருகம் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த மிருகத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மிருகத்துடன் ஒப்பிட முடியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. 10 கொம்புகளை கொண்ட மிருகம். அது 10 கொம்புகள் எதை குறிக்கிறது என்றால், அந்த ஒரு கிரேக்க ராஜ்யமானது 10 சிறிய ராஜ்யங்களாக உள்ளடக்கிய ரோம பேரரசாக அது மாறியது. அதில் 3 சிறிய கொம்புகள் என்பது லம்பார்ட் ராஜ்யம் இத்தாலி, ராவின் ராஜ்யம் பெசன்டைன், ரோம சாம்ராஜ்யம் போன்ற இந்த மூன்று சிறிய கொம்புகள் 3 முக்கியமான ராஜ்யங்கள் இருக்கின்றன. அந்த 3 ராஜ்யங்களுக்கு பின்பாக கிமு 754 போப் என்கின்ற ஒரு நபரானது வருகிறார். அந்த போப் என்கின்ற நபர் அந்த 3 ராஜ்யங்களை உள்ளடக்கிய ஒரு மதத்தையும் அது அரசாங்கத்தையும் சேர்ந்து ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஒரு தனி மனிதனை போப் என்கின்ற ஒரு மனிதனை தோற்றுவிக்கிறார்கள் என்பதை ஒரு சில நபர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த ஒரு மிருகத்தை குறித்த ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை, மேலும் ஒரு அதிகமான ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார். அதாவது 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலிலே இது மிதிப்பான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இப்போ நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம் என்னவென்றால், இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்று குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல ஒரு காலம் என்பது ஒரு ஆண்டை அது குறிப்பிடுகிறது. 365 நாட்கள். அதற்கு பின்பாக காலங்கள் என்பது 2 ஆண்டுகளை குறிப்பிடுகிறது. அது 720 நாட்களை குறிக்கிறது. அதே போன்று அரைக்காலம் என்பது 180 நாட்களை குறிப்பிடுகிறது. 3 ஆண்டுகளையும் நாம் கூட்டி பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது 1260 நாட்கள். 1260 நாட்கள். அப்பொழுது 1260 நாட்கள் என்பது 3 ஆண்டுகள் 5 மாதங்கள். அப்பொழுது 3 ஆண்டுகள் இது முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தி காலிலே போட்டு இங்கே மிதித்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தில் வரக்கூடிய நீரோ மன்னன் யூதேய ஜெருசலேம் பகுதியில் ஜெருசலேம் தேவாலயம் மற்றும் அந்த ஜெருசலேம் பகுதியை இது முழுவதுமாக சுற்றறித்தான். அப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான நாட்களைத்தான் இந்த இடத்துல 1260 நாட்கள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துதல் கிபி 64 68 வரை 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ரோமில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்துக்கு கிறிஸ்தவர்களை நீரோ குற்றம் சாட்டினார். மேலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இது முதல் பெரிய துன்புறுத்தல்களில் ஒன்றை அவன் தொடங்கினார். இது சுமார் 42 மாதங்கள், அதாவது 3.5 ஆண்டுகள் நீடித்தது. அதை குறிப்பிடும் விதமாகத்தான் காலங்கள் அரைக்காலம் என்று 3.5 ஆண்டுகளை அது குறிப்பிடுகிறது. 1260 நாட்கள். இந்த 1260 நாட்களைத்தான், அதாவது இது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் நான் பல இடங்களிலே நான் இவ்வாறு பார்க்க முடிகிறது. 1260 நாட்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த ஒரு நாட்கள், இந்த ஒரு காலகட்டம் தான் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய மிக மிக கொடூரமான ஒரு காலகட்டம். அதே போன்று இந்த அதிகாரம் 7 கடைசியாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம் என்னவென்றால், சிங்காசனங்களின் நீண்ட ஆயுள் வீற்றிருக்கிறவனுடைய தீர்க்க தரிசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை
குறிப்பிடக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் வந்து இந்த ஒரு தரிசனம். இது வந்து ஒரு மிகவும் ஒரு மிகவும் ஒரு அற்புதமான தரிசனமாக காண்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த 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 தரிசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு அது விளங்கும். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் அது பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இது தேவனுடைய சிங்காசனத்தையும் அவர் மகிமையையும் இது குறிப்பிடுகிறது. இதே போன்ற தீர்க்க தரிசனத்தை நான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலேயும் அதை சென்று படிக்கலாம். அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். தேவதூதர்கள், அதான் வந்து இது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலேயும் இதே போன்ற காரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயத்தீர்ப்பின் நாளிலே எல்லா ஜனங்களும் நிற்கக்கூடிய நிகழ்வைத்தான் இது குறிப்பிடுகிறது. நியாயாசனங்கள் உட்கார்ந்தது, அது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்பதை பல இடங்களில் நாம் வந்து வேதாகமத்தில் நாம் படிக்கலாம். அதில் விசேஷமாக அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போன்ற வசனங்களை சென்று படிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வந்து பெரிய புஸ்தகங்கள் வந்து திறக்கப்படும் என்கின்ற மிக அற்புதமான ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அதை வந்து தானியேல் வந்து நமக்கு இந்த புஸ்தகத்தில் வந்து எழுதியிருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் சென்று பார்க்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது தானியேல் கண்ட ஆட்டுக்கிடாயும் வெள்ளாட்டுக்கிடாயும் தரிசனம். இந்த இடத்துல ஆட்டுக்கிடாய் என்பது மீதோ பாரசீக ராஜ்யத்தை குறிக்கிறது, வெள்ளாட்டுக்கிடா என்பது கிரேக் ராஜ்யத்தை குறிக்கிறது. மீதோ பாரசீக ராஜ்யத்தை எவ்வாறு கிரேக் ராஜ்யமானது தோற்கடித்தது என்பதை குறிக்கும் விதமாக வெள்ளாட்டுக்கிடாவுக்கு ஒரு முக்கியமான விசேஷத்தை கொம்பு கொடுக்கப்படுகிறது. அந்த கொம்பானது அதனுடைய தலையினுடைய நெற்றியிலிருந்து மிகப்பெரிய கொம்பாக மாறி அந்த கொம்பிலே வந்து ஆட்டுக்கிடா என்று அழைக்கக்கூடிய அந்த மீதோ பாரசீக ராஜ்யத்தை அது வந்து எந்த அளவுக்கு வேகமாக வந்து அது வந்து முட்டி அதை வீழ்த்தியது என்று பார்க்கிறார். ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஆட்டுக்கிடா கொடுக்கப்பட்ட ஒரு கொம்பு என்பது கிரேக்க ராஜ்யத்தின் மாவீரன் அலெக்சாண்டரை குறிப்பிடுகிறது. அந்த கொம்பானது மிக விரைவிலே வந்து அது முறிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக 4 சிறிய கொம்புகள் தோன்றின என்று குறிப்பிடுகிறார். அந்த 4 சிறிய கொம்புகள் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் அலெக்சாண்டருடைய தளபதிகளை அது வந்து குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் மீதோ பாரசீக ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை குறிப்பிடும் விதமாக இந்த இடத்துல தானியேல் காண்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தை என்ன குறிப்பிடுவார்கள் என்றால் தானியேலுடைய ஜெபம் மற்றும் 70 வாரங்களின் தரிசனம் என்கின்ற ஒரு தரிசனம். இதில் வந்து முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது தானியேல் வந்து ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதற்கு பின்பாக அவர் வந்து மிகவும் நீண்ட ஜெபம் செய்து அவர் வந்து இருக்கும் பொழுது துக்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இதை வந்து தானியேலை வந்து சமாதானம் செய்யும் விதமாக தானியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவதூதன் மூலமாக தேவன் வந்து குறிப்பிடுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் எதை குறிப்பிடுகிறது என்றால் மேசியாவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை, மிக தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை, அவர் மிக துல்லியமான தீர்க்க தரிசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் சென்று படிக்கும் பொழுது கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதியா குலோத்தானாகிய அகஸ்துவேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புக்கு நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய அது வசனங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை நோக்கி ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது இவருக்கு இந்த முன்பாக இருந்த அந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய அந்த தீர்க்க தரிசன இந்த புஸ்தகத்தை அவர் வாசிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் எரேமியா தான் வந்து முதல் ஏசாயாவுக்கு அடுத்தபடியாக எரேமியா யூதேயா ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனம் மற்றும் அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் வந்து அடிமைகளாக இருப்பார்கள், எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிற்பாக அவர்கள் வந்து விடுவிக்கப்படுவார்கள், இது போன்ற மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வசன பகுதிகளை எரேமியா ஏற்கனவே அவர் தன்னுடைய வசன பகுதியில் எழுதியிருக்கிறார் தன்னுடைய புஸ்தகத்தில். அந்த புஸ்தகத்தை எடுத்து இவர் வாசித்து கொண்டு தானியேல் எடுத்து வாசித்து பார்த்து இன்னும் வந்து நம்மளுடைய யூத ஜனங்கள் அடிமைகளாக இந்த பாபிலோன் பாரசீக ராஜ்யங்களில் இருக்கிறார்கள், இவர்கள் வந்து திரும்பி செல்வதற்கு இன்னும் 70 ஆண்டுகள் ஆகும் என்று எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்கிறாரே என்பதை குறித்து அவர் மிகவும் வேதனைப்பட்டு
அவர் வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது 4ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அவர் வந்து தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். நாங்கள்லாம் பாவம் செய்தோம். அதாவது தானியேல் வந்து தன்னையும் சேர்த்தி கொண்டு நாங்கள் எல்லோரும் நான் வந்து உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை அவர் வந்து அவர் வந்து ஏறெடுக்கிறார். அவ்வாறு அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 21ஆம் வசனத்தில் சென்று பார்க்கும் பொழுது அப்படி நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்தி பள்ளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். காபிரியேல் என்கின்ற ஒரு தேவதூதன் யார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். காபிரியேல் என்கின்ற தூதன் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு செய்தியை வந்து எடுத்து செல்லக்கூடிய தூதன் தான் காபிரியேல் என்கின்ற தூதன். அந்த ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் கிட்டத்தில் வந்து அவரை தொட்டு அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை அது வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் இது முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்த வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அதாவது எருசலேமை திரும்ப கட்டுவதற்காக வந்து ஒரு ராஜா வந்து மீத பாரசீக ராஜா அவர்களுக்கு வந்து கோரேஸ் ராஜா மூலமாக அவர்களுக்கு வந்து ஒரு ஆணை கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. அந்த தூதன் குறிப்பிடுகிறார். அதாவது இதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை. அது நடப்பதற்கும் இது முன்பாக பல ஆண்டுகளுக்கும் இது முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனமானது இந்த அளவிற்கு மிக துல்லியமாக இந்த இடத்துல வந்து காபிரியேல் தூதனால் கொடுக்கப்படுகிறது. அதாவது பிரபுவாகிய இங்கே என்ன குறிப்பிடுகிறார் என்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், அந்த கட்டளை வந்து வெளிப்படுவது முதல், கட்டளை கொடுக்கப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்ககரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். இது முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சேட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாழாக்கப்படுகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். இந்த இடத்துல மிக முக்கியமான என்னவென்றால், அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இந்த இவ்வளவு காலங்களாக பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் பலியை செலுத்தி வந்தார்கள். அந்த பலிகள் எல்லாமே, காணிக்கைகளும் பலிகளும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திலே வந்து நிறுத்தப்படும், ஒழிக்கப்படும், எல்லாமே வந்து இது முழுமையடையும் என்பதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதற்கு பின்பாக பலிகளும் காணிக்கைகளும் எதுவும் வந்து நமக்கு தேவை இருக்காது என்பதைத்தான் இந்த இடத்துல வந்து மிக தெளிவாக துல்லியமாக அந்த 70 வாரங்கள் என்கின்ற தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் வந்து ஒரு நாளை ஒரு ஆண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது 70 வாரங்கள் என்பது 490 நாட்கள். 490 நாட்கள் என்பது 490 ஆண்டுகள். ஏன் நாம் வந்து வாரங்களை நாம் ஏன் ஆண்டுகளாக நாம் கணக்கிட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, எசேக்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல நாம் வந்து ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 70 வாரங்கள் என்பது 490 நாட்கள் என்பது 490 ஆண்டுகளை அது குறிப்பிடுகிறது. அதாவது கோரேஸ் மன்னன் மூலமாக எஸ்ரா நெகேமியாவிற்கு அந்த எருசலேம் கட்டப்படுதலுக்குண்டான ஒரு ஆணை
கிடைக்கும். அவ்வாறு ஆணை கிடைத்தவுடன் அங்கிருந்து இந்த ஒரு ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏப்ரல் 8ஆம் நாள் ஏப்ரல் 458 கிமு. அதே போன்று எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்ராவில் சென்று 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தான் முதல் நாள் முதல் மாதம் அந்த ஆணையை அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து சரியாக எருசலேம் தேவாலயத்தையும் அந்த எருசலேம் இருக்கக்கூடிய அலங்கத்தையும் கட்டுகிறார்கள். 49 ஆண்டுகள் கட்டி முடிக்கிறார்கள். அவ்வாறு கட்டி முடித்தவுடன் 62 ஆண்டுகளுடைய தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்கிறது. 62 × 7 434 நாட்கள், 434 ஆண்டுகள். அந்த 434 ஆண்டுகள் அது முடிந்தவுடன் கடைசியாக 7 ஆண்டுகள் முடியும் காலகட்டம் எப்பொழுது வருகிறது என்றால் கிபி கிறிஸ்து பிறந்த பின்பு 26ஆம் ஆண்டிலே அது வருகிறது. அப்பொழுது கிறிஸ்து பிறந்து 26ஆம் ஆண்டிலே 22வது வாரம் வந்து அதுவும் இது முடிவடைகிறது. கடைசியான அந்த ஒரு வாரம் அந்த காலகட்டம் அந்த 7 ஆண்டுகள் ஆரம்பிக்கின்றன. அந்த 7 ஆண்டுகளிலே பாதியிலே 7 ஆண்டுகளுடைய பாதியிலே அதாவது கிபி 30 அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய சுவிசேஷ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தன்னுடைய 33வது ஆண்டிலே அதாவது சரியாக அந்த 7வது ஆண்டு 7 ஆண்டிலே அவர் வந்து சிலுவையிலே அது மரணிக்கிறார். அதுதான் வந்து தானியேல் 29ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை குறிப்பிடுகிறது. மேசியா வந்து சிலுவையிலே மரணிக்கிறார். அவ்வாறு மரணிக்கும் பொழுது எல்லா விதமான பலிகளும் அதனுடைய காணிக்கைகளும் இயேசு கிறிஸ்து மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பாக எதுவுமே நடைபெறுவதில்லை, நடைபெற தேவையில்லை. இயேசு ஒரே பலியாக நமக்காக மேசியா வந்து ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்பதை தான் இந்த 9ஆம் அதிகாரத்திலே 70 வாரங்கள் தீர்க்க தரிசனமானது மிக துல்லியமாக காபிரியல் தூதன் மூலமாக காபிரியல் தூதன் தானியேல் செய்த ஜெபத்திற்கு அவருக்கு ஒரு ஆறுதலாக மேசியாவினுடைய வருகையை மிக துல்லியமாக அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தானியேலுக்கு குறிப்பிடுகிறார். அது அவருக்கு வந்து ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனமாக அமைந்தது. அந்த காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தரிசனமாக அமைந்திருந்தது. அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அதிகாரம் 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரங்கள் இது வந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் இது வந்து தானியேல் முதல் இயேசு கிறிஸ்து வரையுள்ள வரலாற்றை காணும் பொழுது ஒரு வெள்ளை அங்கி தரித்து கொண்டு அவர் வந்து சணநூல் தரித்து கொண்டு அவர் வந்து தங்க கச்சை கட்டி கொண்டு அவர் வந்து குத்து விளக்குகளுக்கிடையே உலாவிக் கொண்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறார். அது இயேசு கிறிஸ்து. இங்கேயும் இயேசு கிறிஸ்துவைத்தான் அவர் பார்த்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவர் பலனற்று அவர் வந்து மிகவும் பயந்து அவர் வந்து தரையில் முகங்குப்புற விழுகிறார். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நாம் சென்று பார்க்கும் பொழுது பாரசீக கிரேக்க யுத்தம், எகிப்து அசீரிய யுத்தம், வட தென் ராஜ்யங்களின் யுத்தம். இங்கே வந்து வட தென் ராஜ்யங்களின் யுத்தம் என்பது இஸ்ரவேல் யூதா ராஜ்யம் கிடையாது. இது வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய வட ராஜ்யங்கள் தென் ராஜ்யங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய யுத்தங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுகிறார். இது மிகவும் இது ஒரு மிகவும் சிக்கலான மற்றும் மிகவும் ஒரு தீர்க்க தரிசனமாக அமைகிறது. கடைசியாக 12ஆம் அதிகாரத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது கடைசி காலம் பற்றிய ஒரு சில குறிப்புகளுடைய தரிசனங்களை அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வரக்கூடிய இந்த கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனங்களை இங்கே வந்து தானியேலுக்கு தேவன் குறிப்பிடுகிறார். அது என்னென்று பார்க்கும் பொழுது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேலாகிய நீயோவென்றால் அது முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தானியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை 2ஆம் அதிகாரத்தில் கொடுத்து விட்டு இந்த புஸ்தகத்தை நீ வந்து முத்திரை போட்டு வை, ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இன்னும் சிறிது காலங்கள் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். எனவே இதே போன்ற காரியத்தை நாம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது கடைசியாக இந்த புஸ்தகத்தை நீ வந்து முத்திரை போட்டு வைக்காதே என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் அது எல்லாமே வந்து இது 1ஆம் நூற்றாண்டிலேயே நடைபெற்று விட்டது. எனவே தான் வந்து அதை வந்து முத்திரை போட வேண்டாம், இந்த காரியங்களெல்லாம் வந்து நடைபெறக்கூடிய காரியங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த புஸ்தகத்தில் வந்து முத்திரை போடு என்று குறிப்பிடுகிறார். இது போன்று நாம் பார்க்கும் பொழுது
இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது கடைசி காலத்தை குறித்த தரிசனத்தை தேவன் வந்து நித்திய உடன்படிக்கையாக நிறைவேறும் காலம் என்று குறிப்பிடுகிறார். அறிவு பெருத்து போகும் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள், எந்த காலகட்டங்களிலே இங்கே வந்து அறிவு வந்து அதிகமாக வளர்ந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டம், அதாவது வந்து 19ஆவது நூற்றாண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டு, இந்த ஒரு காலகட்டங்களிலே இந்த ஒரு 50 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது இந்த ஒரு வளர்ச்சியானது, அறிவினுடைய வளர்ச்சி மற்றும் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு மருத்துவ வளர்ச்சி, ஒரு 50 ஆண்டுகளிலே மிகவும் ஒரு ராக்கெட் வேகத்திலே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேகத்திலே இன்றைக்கு வந்து அறிவானது மிகவும் அதிக அளவில் பெருகி கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதேபோல் அங்கும் இங்கும் ஓடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாளிலே நாம் வந்து நம்மால் வந்து இந்த உலகத்தை நாம் சுற்றி வர முடியும். அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த போக்குவரத்துகள் இன்றைக்கு அமைகின்றன. விமான போக்குவரத்துகள், ராக்கெட்டிலே செல்லக்கூடிய போக்குவரத்துகள் என்று என்கின்ற பல்வேறு விதமான போக்குவரத்தின் காரணமாக மனிதன் இன்றைக்கு அங்கும் இங்கும் மிக மிக எளிதாக அவனால் செல்ல முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கும் என்பதை அன்றைக்கே தீர்க்க தரிசன வசனமாக, கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனமாக தானியேலுக்கு தேவன் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, தானியேல் புஸ்தகம் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகமாக அமைகிறது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மேலும் இந்த புஸ்தகத்தில் வந்து முக்கியமாக இயேசு கிறிஸ்து மேசியாவை மையமாக வைத்துத்தான் முழுவதுமாக இந்த புஸ்தகத்தினுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பாபிலோன் ராஜ்யம் எந்த அளவிற்கு அந்த பரவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பாபிலோன் ராஜ்யமானது மிக செழிப்பான டைகிரஸ் ரிவர் என்று சொல்லக்கூடிய அந்த டைகிரஸ், யூப்ரட்டிஸ் டைகிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது. இதில் பார்க்கும்போது கிரசன்ட், அதாவது வந்து ஃபெர்டைல் கிரசன்ட் என்று சொல்வார்கள். ஃபெர்டைல் கிரசன்ட் என்றால் நிலாவை போன்ற ஒரு மிகவும் ஒரு செழிப்பான ஒரு நிலப்பரப்பு என்பதைத்தான் அவர்கள் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நிலப்பரப்பில் பாபிலோனிய ராஜ்யமானது அமைந்திருந்தது. இப்பொழுதும் கூட நாம் சென்று ஈராக்கில் சென்று பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே இடிந்து போன பாபிலோனிய ராஜ்யத்தினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கட்டடங்களினுடைய ஒரு இடிபாடுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது எவ்வாறு என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கும் நாம் ஈராக்கு சென்று பார்க்கும் பொழுது கிமு 6ஆம் நூற்றாண்டுகளில் பாபிலோனிய ராஜ்யத்தின் மகிமை மற்றும் அதன் கீர்த்தி உலகமெங்கும் பரவியது. அதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், அவர்கள் கட்டின அந்த பட்டண சுவரானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் நீளமாக இருந்தது. 100 கிலோமீட்டர் நீளமாகவும் 300 அடி உயரமாகவும் 80 அடி அகலம் கொண்டதாகவும் இருந்தது. மேலும் எதிரிகள் உள்ளே குழி தோண்டி ஊடுருவாமல் இருக்க அந்த சுவரானது 35 அடி வந்து பூமிக்கடியில் இருந்து கட்டப்பட்டது. அந்த சுவரை சுற்றி அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தது. சுவற்றில் 250 கண்காணிப்பு கோபுரங்களும் 100 வெண்கல கதவுகளும் வழிகளை மூடியிருந்தன. பிரம்மாண்டமாக 53 விக்கிரக கோவில்கள் மார்தக் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு கட்டப்பட்டிருந்தது. 150 பலிபீடங்கள் இஸ்தார் கடவுளுக்கு கட்டப்பட்டிருந்தது. விக்கிரக மேடை கிட்டத்தட்ட 25 டன் சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டு ஒரு சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. பொன் நகரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எசேயா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பொன் நகரம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி இந்த நகரமானது, இந்த பாபிலோன், ஈராக், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த நாடானது பொன் நகரமாக ஜொலித்தது அந்த காலகட்டங்களிலே. காரணம் என்னவென்றால் அந்தளவுக்கு ஒரு செழிப்பான நகரமாக அது இருந்தது. சுவர்களிலே சிங்கத்தினுடைய வந்து ஒரு நீல நிற கண்ணாடியிலே அவர் வந்து பதித்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் வந்து பாபிலோனிய ராஜ்யத்தில் இருந்தக்கூடிய ராஜாக்கள் மற்றும் அங்கிருந்தக்கூடிய ராஜாக்களுடைய ஒரு கல்வெட்டுகள் நாம் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் வந்து அப்போது இருந்த ராஜாக்கள் எப்படி உடை அணிந்திருந்தார்கள், எப்படி தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள் என்று நம்மால் மிக சரியாக பார்க்க முடிகிறது. இந்த ராஜ்யத்தில் வந்து சிங்கங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. மகா அலெக்சாண்டரினால் வந்து வீழ்த்தப்பட்ட நகரங்கள், அநேக நகரங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. அதை நாம் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. இங்கேயும் பார்க்கும் பொழுது பாபிலோனிய எழுத்து முறையானது ஆப் எழுத்து முறை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறையை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாபிலோனிய கால சிற்பங்கள், ராஜாக்களினுடைய வெண்கல தலைக்கு சுவர்களை அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடித்து அந்த சுவர்களுடைய ஒரு மாதிரியை, அதாவது பிரிட்டிஷ் மியூசியம் மற்றும் பாரிஸில் இருக்கக்கூடிய மியூசியம், இது போன்ற மியூசியங்களிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாபிலோனிய தொங்கு தோட்டம், பண்டை காலத்தில் இருந்த 7 உலக அதிசயங்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலிலே பாபிலோனிய தொங்கு தோட்டம் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அதாவது பாபிலோன் ராஜ்யம் வந்து மிகவும் ஒரு செழிப்பான ராஜ்யமாக அந்த காலகட்டங்களில் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகள் ஓடக்கூடிய நதிகள் வந்து ஓடின. அப்படிப்பட்ட ஒரு மிக செழிப்பான நகரமாக இருந்தது. அந்த நகரத்தில் இருந்த எல்லா விதமான கட்டடங்கள் மற்றும் அந்த அரண்மனைகளிலே அவர்கள் வந்து பழத்தோட்டங்களையும் பூந்தோட்டங்களையும் அவர்கள் வந்து வைத்திருந்தார்கள். அந்த கட்டடங்களுடைய சுவர்களில் அவ்வாறு வளர்த்தி இருந்தார்கள். அதைத்தான் வந்து பாபிலோனிய தொங்கு தோட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து
எல்லா இடங்களிலேயும் அதாவது வந்து கல்வெட்டுக்கள் மற்றும் ஓவியங்களிலே வந்து வரையப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் வந்து பாபிலோனிய தொங்கு தோட்டம் என்கிறோம். இதுபோன்று செழிப்பாக இருந்த நகரமானது இன்றைக்கு பாழடைந்து இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரே காரணம்தான் யூதா ஜனங்களை பாபிலோனிய ராஜாவானது அடிமைப்படுத்தி 70 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்தார். அந்த அடிமைப்படுத்தி வைப்பதற்கு தேவன் தான் வந்து தேவனுடைய சித்தத்தின் பேரில் யூத ஜனங்களை வந்து பாபிலோனிய ராஜா அடிமைப்படுத்தி வைத்தாலும் கூட தேவன் வந்து அதாவது ஏசாயா மற்றும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே பாபிலோனுக்கு ராஜ்யத்தினுடைய சாபம் என்ன என்பதை குறிப்பிட்டிருப்பார். பாபிலோன் ராஜ்யமான இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ஈராக் போன்ற இடங்களிலே கோட்டான்களும் நரிகளும் தான் தங்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடாக அது மாறிவிடும் என்று அங்கே வந்து நம்மளுக்கு தீர்க்கதரிசனமாக ஏசாயா எரேமியா குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கும் நாம் சென்று பார்க்கும்பொழுது அப்படி செழிப்பாக இருந்த நாடுகள் அந்த நகரத்தை வந்து திரும்ப கட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு அந்த நகரங்கள் வந்து பாழடைந்து கிடக்கின்றன என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசன வசனங்கள் எந்த அளவிற்கு நிறைவேறுகின்றன என்பதை நம்மால் வந்து நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போன்று நாம் இந்த தானியேல் புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், கிறிஸ்தவர்களாக நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது முதல் பாடம் என்னவென்றால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தானியேலுடைய நண்பர்கள், தானியேல் மற்றும் அவனோடு சேர்ந்த நண்பர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நம்மால் படிக்க முடியும். தானியேல் மற்றும் அவருடைய சாத்ராக் மேஷாக் 4 நபர்கள் வந்து அதாவது அடிமைகளாக மற்ற நாடுக்கு பாபிலோன் ராஜ்யத்திற்கு கொண்டு சென்றாலும் கூட அவர்கள் வந்து அந்த அந்நிய தேசத்தினுடைய உணவினாலே தங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதியான இது முடிவை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து அரண்மனை உணவு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வந்து காய்கறி உணவுகளை உண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போன்று அது மதுபானம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வந்து நிராகரித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இதுபோன்று அவர்கள் ஒரு மிக தீர்க்கமான முடிவெடுத்து எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு கொடுக்காமல் அவர்கள் தேவனிடத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ராஜாக்கள் மற்றும் ராஜ்யங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்பொழுதும் கூட தேவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய ராஜாக்கள், இருக்கக்கூடிய பிரதமர்கள் மற்றும் பிரசிடென்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர்கள் மற்றும் ராஜாக்கள், ராணிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து அவர்கள் வந்து தேவனால் தான் வந்து அவர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள். தேவனால் தான் வந்து அவர்கள் வந்து வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதை இந்த வசனமானது நம்மளுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை பணயம் வைத்து தைரியமாக அநீதியை எதிர்த்து நின்றார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநீதிக்கு எதிர்த்து நின்றார்கள் என்பதை சாத்ராக், மேஷாக், அபினோக் என்று 3 நபர்கள் செய்த அந்த ஒரு பாபிலோன் ராஜ்யத்தினுடைய நேபுகாத்நேச்சாருடைய சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் தைரியமாக நின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு ஜெபத்தின் வல்லமை மற்றும் கடவுளை சார்ந்திருத்தல் என்ன என்பதை நாம் தானியேலுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தானியேல் வந்து அதாவது ஜெப வீரராக நாம் வந்து எப்பொழுதுமே குறிப்பிடுவோம். காரணம் என்னவென்றால் தானியேல் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை அவர் எருசலேமை நோக்கி ஜெபம் செய்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்பொழுது ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் தானியேல் வந்து எந்த ஒரு வேலையில் இருந்தார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் அவர் வந்து ஒரு பிரதமருக்கு, ராஜாவிற்கு ஒரு ஆலோசகராக இருந்திருக்கிறார். அதாவது ராஜாவுக்கு ஆலோசகர் என்றால் பாபிலோன் ராஜ்யத்திலே வந்த ராஜாக்களுக்கும் அவர் வந்து ஆலோசகராக இருந்தார். அதே போன்று பாபிலோனிய ராஜ்யத்திற்கு பின்பாக வந்த மீதோ பார்சிக ராஜ்யத்தில் வந்த ராஜாக்களுக்கும் அவர் ஆலோசகராக இருந்தார் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மிகவும் ஒரு பிஸியான ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிஸியான ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர் வந்து தேவனை நோக்கி 3 நேரமும் ஜெபம் செய்ய தவறாமல் இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று தேவன் எதிர்காலத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்பதை அது வந்து வெளிப்படுத்துகிறது. தேவன் வந்து அந்த ஒரு எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது மிக துல்லியமாக தேவன் வந்து தீர்க்க தரிசனத்தினை குறிப்பிடுகிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து மேசியாவை மையமாக வைத்திருக்கிறது. மேசியாவினுடைய வருகை மற்றும் அவரை சார்ந்த தீர்க்க தரிசனங்களை குறிப்பிடுகிறார். அது மிக துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. தேவன் வந்து எல்லாருடைய எதிர்காலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பூமிக்குரிய ராஜ்யங்கள் மீது கடவுளின் அந்த ராஜ்யத்தின் வெற்றி வந்து தெரிந்து கொள்கிறோம். அதாவது ராஜ்யங்கள் வந்து பெரிய பெரிய ராஜ்யங்கள், பாபிலோனிய ராஜ்யம், மீதோ பாரசீக ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம் மற்றும் ரோம சாம்ராஜ்யம், இது போன்ற மிகப்பெரிய ராஜ்யங்கள் வந்து இந்த உலகத்திலே வந்து உருவானாலும், மிக கொடூரமான ராஜ்யங்களாக அங்கிருந்த ராஜாக்கள் வந்து ஆட்சி செய்தாலும், மிக வேகமாக அந்த ராஜ்யங்களை அவர்கள் வந்து இந்த உலகத்தை கைப்பற்றினாலும், கடைசியாக அதாவது இறுதியாக வந்தது தேவனுடைய ராஜ்யமான சபை.
அந்த தேவனுடைய ராஜ்யமான சபையை எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் வந்தாலும் அதை கைப்பற்ற முடியாது என்பதைத்தான் இந்த தானியேல் புஸ்தகத்தில் மிக முக்கியமாக கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அந்த ராஜ்யமானது எந்த ஒரு நபருக்கும் அது கொடுக்கப்படாது, எந்த ஒரு ராஜ்யத்தாலும் வீழ்த்தப்படாது. அதே போன்று ஒரு சிறு கல்லாக தோன்றிய ஒரு ராஜ்யம் அந்த சபையானது இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பெரிய மலையாக இன்றைக்கு பெருகி கொண்டே கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது எக்ஸ்பேண்ட் விரிவாகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இது எந்த ஒரு உலக ராஜ்யத்தாலும் எந்த ஒரு நபராலும் எந்த ஒரு தனிப்பட்ட நபராலும் கைப்பற்ற முடியாத ஒரு ராஜ்யமாக இன்றைக்கு சபை திகழ்கிறது என்பதை நாம் இந்த மிக முக்கியமான நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பாகம் 1, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் பாகம் 2 என்கின்ற இந்த 2 காணொளியிலிருந்து இது விளக்கமானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர்பராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.